விஜய் ஜெயிச்சிட்டாரு, விஜய் அள்ளிட்டாரு, விஜய் சாதனை புரிஞ்சுட்டாரு, விஜய் வரலாறு படிச்சாரு. இதுதானே டிவியில டெய்லி நடக்குது. நீங்க என்ன இதே தான் சொல்ல போறீங்களா? ஏன்னா தாவேகால நின்னவங்க பாதி பேர் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க, அதுவும் தெரியும் உங்களுக்கு. துண்டை மட்டும் போட்டா அந்த கட்சிக்காரன் ஆயிடலாம். அன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றேன், நகர மையங்களை புரிய வச்சு திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்குது. இந்த முறை விஜய் ஜெயிச்சிருக்காரு. ஓகே, ஒத்துக்கிட்டீங்க எல்லாருமே. விஜய் தான் ஜெயிச்சிட்டாரு, நம்மளாம் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்த முறை அண்ணாமலை ஜெயிச்சாலும் உங்களால கொஸ்டின் பண்ண முடியாது. விஜய் சொன்னாரு, குழந்தைங்க சொல்லுச்சு, போட்டு போட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே தொப்பி போட்டுக்கிறது. சில தொப்பிலாம் போட்டுதான் கண்ணான மறைச்சுதான். எனக்கு வந்துட்டு திமுக தோத்துச்சு, விஜய் ஜெயிச்சாரு, அதெல்லாம் பத்தில எனக்கு ஒரு விஷயத்த சந்தோஷம். பிஜேபியே பண்ண குளறுபடி பிஜேபிக்கு எதிரான ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் கொண்டாந்துருச்சு. எனக்கு ஹாப்பி. ஏன்னா விஜய் என்ன சொன்னாரு, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. இதுதானே நான் வந்துட்டு உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கே காரணம். தமிழக அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஒட்டியும் திமுகவுடைய தோல்வி காரணம் என்பதை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட 36 பேர் கொண்ட கலாய்வு குழு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்களோட அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது பல்வேறு காரணங்களை குறிப்பிடுறாங்க. குறிப்பா சொல்றது அப்படின்னு, களத்துல திமுக அரசும் திமுக கட்சியும் என 2 பிரிவுகளா பிரிஞ்சிருந்தாங்க. அமைச்சர்களை எளிதில் அணுக முடியாத சூழல்னு சொல்லி பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அந்த கலாய்வு அறிக்கையை? அமைச்சர்ல அணுக முடியல, அது ஒரு காரணம்னு சொல்றீங்க. கட்சிக்காரன் அணுக முடியலன்ட்டு அமைச்சர் சொல்லுவாரு. மக்கள் கிட்ட வந்துட்டு கட்சிக்காரன் போல அப்படின்னு 3வது காரணம் சொல்லுவீங்க. இப்போ இந்த காரணம் எல்லாம் எடுத்து அப்படி தாவேகாக்கு பொறுத்துங்க. எப்படி ஜெயிச்சாங்க? பிரச்சாரத்துக்கு வரல, போஸ்டர் ஓட்டல, விஜய் பிரச்சாரத்துக்கு போல, தொகுதி வைஸ் போஸ்டர் ஓட்டல, அங்க இருக்கிறவங்களும் தொகுதி ஃபுல்லா வந்துட்டு போயிட்டு தெருவா பரப்புரை பண்ணல. யாரு முதல்வர், யாரு வேட்பாளர்னா மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. குளத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு வரைக்கும் எங்கேயுமே தெரியாது. பெரம்பூர்லயும் திருச்சியிலும் மட்டும் யார் வேட்பாளர்னு தெரியும். எப்படி அவங்க ஜெயிச்சாங்க? அப்போ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா தோல்விக்கான காரணங்களை தேடும் போது அவனும் பர்சனலா என்னென்ன அடுக்கணுமோ அதெல்லாம் அடிக்கி ஸ்டாலினும் குழப்ப போறாங்க. இதே தான் அதிமுகலையும் நடக்க போகுது. அதிமுகலையும் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலையை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு மட்டுமே பேசுறீங்க. இந்த தேர்தல் நடவடிக்கைகளை பத்தி அவங்க முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் உதாரணத்துக்கு SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தன்ற பேர்ல 41 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல இல்ல. இன்னைக்கு எங்க போனாங்க? 97 லட்சம் பேர் சொன்னீங்க, 27 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. ஓகே, ஏத்துக்கிறோம். மீதி இருக்கிற 70 லட்சம், அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 30 லட்சம் பேர் இன்னும் வந்துட்டு சேர்த்தோம். மறுபடியும் பார்த்து கண்டுபிடிச்சு சேர்த்தோம். பெரும்பாலும் பெண்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க. தான் பீகார்ல நடந்துச்சு. அவங்க தான் சேர்க்கப்பட்டும் கூட அதுக்கப்புறமும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு வாக்காளர் பட்டியலில் 40 லட்சம் பேர் இல்லை அப்படின்னோம்னா அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை பாருங்க. இங்க பிரதான கட்சிகள் எது? திமுக, அதிமுக. யாரை பாதிக்கும்? அவங்களும் தான் பாதிக்கும். ஏன்னா விஜய்க்கு போனது யங் ஓட்டர்ஸ், புரியுதுங்களா? அதுலேயே நிறைய பேர் ஓட்டர்ல, அது இது வேற விஷயம். அப்படி இருக்காங்க. அப்போ இந்த விஷயம் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். 2வது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றேன், நகர மையங்களை புரிய வச்சு திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்குது. 71 நகர மையங்கள். இங்க சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இது தவிர இதுல ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுக ஜெயிச்சது போன முறை. அப்படியே அந்த முறை வந்துட்டு பாத்தீங்கன்னா தாவேகா அந்த அளவுக்கு ஒண்ணு தாவேகா வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் வளர்ந்துடல. இதான் உண்மை. ஆனா தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு ஸ்டாலின், ஒரு கொளத்தூர் தொகுதியை உதாரணமா எடுத்துக்கங்க. கொளத்தூர் தொகுதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா, ஸ்டாலின் போற முறை 1,04,000 ஓட்டு, 1,05,000 ஓட்டு வாங்குறாரு. இந்த முறை 74,000 ஓட்டா குறையுது. அவர் ஜெயிச்சிருக்காரு. அந்த கட்சி அவர் முதல்வராயிருக்காரு. அந்த தொகுதிக்கு ஏராளமான பணிகள்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய ஓட்டு வந்துட்டு கூடுறதுக்கு மேல குறையுது. 30,000 ஓட்டு குறையுது. அதாவது 30% ஆஃப் இஸ் ஓட்டு காலி. எப்படி இது? இப்போ இதை அனலைஸ் பண்ணீங்கனாலே நீங்க போதுமே, எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருமே. இப்போ 1,05,000 ஓட்டு வாங்கின ஸ்டாலின் வந்து இந்த தேர்தலில் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை பண்ணாரா இல்லையா? எல்லாம் இந்த ஜனங்களே சொல்றாங்க, எல்லாமே பாக்குறாங்க, எல்லாம் நடந்துருக்குது. ஆனா அவருடைய ஓட்டு 30,000 ஓட்டு குறையுது. அப்ப என்ன அப்படின்னோம்னா,
தெர் இஸ் சப்போசட்லி டிஃபரெண்ட். அதாவது வித்தியாசம் என்னன்னா, அவர் வாங்கின ஓட்டை விட இன்னொரு பங்கு ஓட்டு வந்துட்டு வெளியில இருக்கு. இல்லை அது வெளியில அது தாவேக்காக்கு போயிருக்கு, அவ்வளவுதான். அதிமுக கேண்டிடேட்டு சென்னை மாநகர தொகுதிகளில் வாங்கின ஓட்டுகள் எடுத்து, இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சைதாப்பேட்டையில் 17,000. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதாவது ராயபுரம் தொகுதியில் வெறும் 18,000 ஓட்டு வாங்கக்கூடியவர் தான் ஜெயக்குமார். அந்த தொகுதியில் வந்துட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் சுற்றி வர்றவர். அவர் இன்ன வரைக்கும் எதுவும் பேசவே இல்லை. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வெறும் 18,000 ஓட்டு நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அதிமுகவினுடைய ஓட்டு இப்போ போன முறை துரைசாமி நின்னாருங்க சைதாப்பேட்டையில், 50,000 ஓட்டு வாங்கினாரு. 30,000 ஓட்டில் தோத்தாரு, அது வேற விஷயம். 50,000 ஓட்டு வாங்கினாரு. இன்னைக்கு நின்ன கேண்டிடேட் 40,000 ஓட்டு வாங்கணும், இல்லாட்டி 45,000 ஓட்டு வாங்கணும். இதெல்லாம் ஒரு 10% போச்சு அப்படின்னாலும் கூட ஒரு 40,000 20% ஓட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்க, 40,000 ஓட்டு வாங்கணுமே. வெறும் 17,000 ஓட்டு வாங்குறாருன்னு என்ன அர்த்தம்? 1/3 ஆஃப் ஓட்டு வந்துட்டு காலி. 1/3 ஓட்டு தான் கிடைச்சிருக்குது, 2/3 ஓட்டு காலி. இதை எப்படி வந்துட்டு இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண போறாரு? உங்களுடைய பூத் ஏஜென்ட்டோட நீங்க பேசுங்க, அப்ப தெரியும் அதெல்லாம். சார் இப்ப எஸ்ஐஆர் ஒரு காரணமா இருந்தாலும் குறிப்பா திருவல்லிக்கேணியில நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, களத்துல வந்து நாங்க யார் எதிரி அப்படிங்கிறதே உணர அவங்களை எல்லாம் விட்டுருங்க ஐயா. எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் பேசுறது, அப்புறம் இவர் உதயநிதி பேசுறது, அப்புறம் இவங்க கொடுத்துருக்காங்களே ஏகப்பட்ட பேர், 36 பேர் குழு, எல்லாத்தையும் தூக்கி வைங்க, நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பிட்வீன் யூ அண்ட் மீ, நீயும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர், எப்படி இதை நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. அப்படியா இருந்துச்சுக்கலாம்? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு 60 சீட்டு கிடைச்சிருக்குமா சொல்லியிருப்போமே. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் கூட விஜய்க்கு 10 சீட்டு கிடைக்கும் அப்படி சொல்லலையா? விஜய் பரம்பரை ஜெயிப்பார், இதைதான் சொன்னார். யார்? எதையா சொன்னார்? துக்ளக் எதையா? வேற யாரும் சொல்லல. அவர் தான் நிறையவும் பண்ணாரு. அவர் சொல்லலையே விஜய் ஒரு 5 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லலையே. இது அந்த தந்தி ஆனா ஒன்னு அந்தாண்ட பக்கம் பேசுறவங்க அவங்களும் சொல்லலையே. அப்ப இப்படி ஒரு முடிவு எங்க வந்துச்சு? அவுட் ஆஃப் ப்ளூ எப்படியெல்லாம் வராது. யாருமே வந்து விஜயோட முடிவுகளை வந்து நம்ம கணிக்க முடியல, யதார்த்தம் அதுதான். விஜய் கணிச்சாரா? விஜய் அவர்களே கணிக்கல, யதார்த்தம் அதுதான். ஏன் அது சொல்லுங்க முதல்ல. அவரே 4 டிக்கெட் போட்டிருந்தாரு ஆஸ்திரேலியாவுக்கு, புரியுதுங்களா? எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் எது தெரியும், 12 மணி வரைக்கும் அவங்க எப்படி உட்காந்துட்டு இருந்தாங்கன்றது தெரியும் அவங்க வீட்டில். அந்த அளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, த ப்ராசஸ் ஆஃப் த எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த தேர்தல் ஆணையம் ஒரு இடத்துலையும் பீகார்ல பண்ணாங்க கிளீன் பினிஷ்டு, வெஸ்ட் பெங்கால்ல பண்ணாங்க கிளீன் பினிஷ்டு, தமிழ்நாட்டில் பண்ணாங்க பினிஷ்டு, அவ்வளவுதான். கேரளால ஏன் பண்ண முடியலன்னா, கேரளால அவங்களுக்கு அலையன்ஸே கிடையாது, இன்னொரு ஆப்ஷனே கிடையாது. ஒன்று காங்கிரஸ், விட்டா கம்யூனிஸ்ட் அலையன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் அவங்களை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு உதவிக்கிறதுக்கு முடியாது, எல்லாம் சிரிச்சிருவாங்க, தகராறு வந்துடும், புரியுதுங்களா? அப்போ விஷயமே என்ன அப்படின்னோம்னா, எஸ்ஐஆர் மூலமாகவும் இவிஎம் மூலமாகவும் வச்சு அடிச்சு காலி பண்ணிட்டான். இதை வந்துட்டு உங்களால ஒத்துக்கவே முடியல. இப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இதை அப்படியே வச்சுக்கோங்க. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி நகர மையங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்க, எல்லாம் தாவேக்கா தான். நகர மையங்கள் அப்படியே எத்து போயிடுச்சா கட்சி? இங்க மார்க்கெட்ல மக்கள் இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் அதிகப்படியான தபால் ஓட்டே வந்து டிவிக்கு போட்டது இல்லையா? தபால் ஓட்டுல ஸ்டாலின் இல்ல லீட்ல இருக்கிறாரு. அவர் 350 ஓட்டு, ஒரு 950 ஓட்டு. நீங்க எப்படி கேள்வி கேட்டீங்கனாலும் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இன்ன வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை வச்சுக்கிட்டு என்னது அப்படின்ட்டு, புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன், இட் இஸ் ரைட் ஆஃப் த பீப்புள் டு எலெக்ட் அ கவர்மெண்ட். அதான் சுதந்திரத்தின் மூலம் நம்மளுக்கு கிடைச்ச வாக்குரிமை. நான் எனது அரசு தேர்ந்தெடுக்க போறேன். எங்க இருக்குது எனக்கான அது முகாந்திரம்ன்ற? நான் போயிட்டு பார்த்தா நம்ம கிட்ட பீ அதுல பாரு, சுதேஸ்வரன் உடனே வந்துடுறேன், அதானே? அதை எண்ண மாட்டேன். இதுல என்ன பதிவா வச்சுன்னு தெரியாது, விளையாடிடுறானா? எண்ணிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பேசுறதா இருந்ததுன்னா, நீங்க கட்சி தலைவர்களே கிடையாது. இதான தொலைக்காட்சியில் நடக்குது. விஜய் ஜெயிச்சுட்டாரு, விஜய் அள்ளிட்டாரு, விஜய் சாதனை புரிஞ்சுட்டாரு, விஜய் வரலாறு படிச்சாரு, இதான டிவியில டெய்லி நடக்குது. நீங்க என்ன இதே தான் சொல்ல போறீங்களா? இல்ல இதை வச்சுதான் நீங்களும் பேச போறீங்களா? போங்க சார், போயிட்டு மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க என்ன நடக்குது அப்படின்றது. உங்களுடைய கட்சிக்காரங்க திமுக பொறுத்தவரை சொல்றேன், ஓரளவுக்கு எஸ்ஐஆர் நல்லா பணியாற்றுறாங்க, மறுக்கவே இல்லை. ஆனா நீங்க தலைமையில் இருந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ண முடியுன்ற ஒரு எண்ணத்திலே நீங்க இருந்தீங்க. அடிச்சிட்டான் இந்த முறை. விஜய் ஜெயிச்சிருக்காரு, ஓகே, ஒத்துக்கிட்டீங்க எல்லாருமே. விஜய் தான் ஜெயிச்சிட்டாரு, நம்மளாம் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்த முறை அண்ணாமலை ஜெயிச்சாலும் உங்களால கொஸ்டின் பண்ண முடியாது. எழுதி வச்சுங்க. இதே மாதிரி அண்ணாமலைக்கு சாதனம், அதனால தான் எடுத்தோடனே அப்படி போறான்.
நிறைய பேர் 1 கோடி பேர் சேர்த்துட்ட உடனே நான் அதுக்கப்புறம் அறிவிப்பேன். எல்லாம் 29க்கான ஏற்பாடு தான். இவிஎம் பத்தி இந்த நாட்டில் தலை சிறந்த ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருந்து இவ்வளவு வழக்குகள் நடந்தும் கூட நீங்க இன்னமும் அந்த ப்ராசஸை வந்துட்டு ஒழிக்காம நீங்க இன்னமும் நீங்க வந்துட்டு காசு கொடுத்து நீங்க தோத்துருக்கிறீங்க, காசு கொடுத்து ஜெயிச்சிருக்கிறீங்க. 2 கட்சிக்குமே நான் சொல்றேன். விஜயனுடைய பெரம்பூர் தொகுதியில விஜய்க்காக காசு தரப்பட்டிருக்கு 1000 ரூபாய். நம்பிக்கை இருந்ததுன்னா தந்துருப்பாங்களா அவங்க? 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடியுது தமிழ்நாட்டில். 23ஆம் தேதி 7 மணில இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் தான் ஜெயிக்க போறாரு. எங்க இந்தியா ஃபுல்லா, இங்க கிடையாது, வட இந்தியா ஃபுல்லா இதான் பேச்சு. விஜய் ஆட்சியை பிடிக்கிறார் அப்படின்ட்டு. சட்ட பசார் சூதாட்ட அமைப்பு, விஜய் தான் ஃபர்ஸ்ட் டிப்பு, விஜய் தான் ஜெயிக்கிறாரு. எப்படி இதெல்லாம்? நீங்க எதையுமே யோசிக்காம இங்க வந்துட்டு ஒரு கூட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க வந்துட்டு நீ பார்த்து சொல்லுன்னா அவனும் காரணத்தை சொல்லிட்டு போறான். இதே திமுக காரன் தான் பூத்துல இருந்தவன் சொன்னா நம்ம தான் முதல்ல இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதே அவன் போட்டு வந்து சொல்றான் இல்ல அவங்க வந்துட்டாங்க அப்படின்றான். என்ன அது கதை? இல்ல இதே திமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையில பாதி பெண்களுக்கு தான் கிடைச்சது, பாதி பெண்களுக்கு கிடைக்கல, அந்த அதிருப்தி இருக்கு. கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தல, ஆவின் தேர்தல் நடத்தல, இதெல்லாம் 1,33 லட்சம் பேருக்கு போச்சா இல்லையா? ஐயா அதுல ஒரு 30 லட்சம் பேர் வந்துட்டு மாறி ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 1 கோடி. அப்புறம் தொழிலாளர்கள், வியாபாரிகள், விவசாயிகள்லாம் போடலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லா நீங்க கேப்சர் பண்ணிருக்கீங்க காவிரி படுகைய. புரியுதுங்களா? ஏறு எடுத்து உடுத எல்லா இடத்துங்களையும் வந்து ஒண்ணு திமுக அதிமுக எடுத்து பாருங்க. ஏறு பிடிச்ச நிலத்துல பூட்டி உடற எல்லா இடத்துலயும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப எங்க நடந்தது வேலை? விவசாயி ஒரு மாதிரி யோசிப்பான், இவன் ஒரு மாதிரி யோசிப்பானா? இங்கெல்லாம் 52%, 50%, 45% ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா விஜய் ஸ்வீப் பண்ணிருக்கணுமே கன்னியாகுமரி டு கும்மிடிப்பூண்டி. நடக்கலையே. எப்படி அது? தமிழ்நாடு அப்படி எப்பாவது ஓட்டு போட்டுருக்கு? அது மாதிரி தெளிவா இருக்கும். சென்னை மாநகரத்தை மட்டும் திமுக ஒரு எட்ஜா இருக்கும். சென்னை மாநகரத்தில் திமுக அவுட்டு. இவங்க 2 பேருக்குமே நான் சொல்ல வரேன், தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். எலக்ட்ரோரல் ப்ராசஸை நீங்க பாருங்க. இந்த தேர்தல் ஆணையமும் அவன் பண்ண நடவடிக்கைகளும் உங்களை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்றத நீங்க பாருங்க. சும்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம ஜெயிக்கும் போது நம்ம வேற மாதிரி பேசணும், ஒத்துக்கிட்டோம். நீங்க ஜெயிக்கும் போது வந்தது உண்மையான ரிசல்ட். ஏன்னா உங்களை ஜெயிக்க வைக்கிறது ஒன்றும் பிஜேபி கிடையாது. ஆனா அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவனுடைய திட்டத்துக்கு அவன் நடைமுறைப்படுத்துவான்ல. இப்ப பிஜேபி ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்க நம்பியிருப்பீங்களா? பிஜேபி 108 இடங்களில் வென்றது அப்படின்னு, பிஜேபி அதிமுக கூட்டணி 120 இடங்கள் வென்றது நம்பியிருப்பீங்களா நீங்க? 27 25 இடத்துல பிஜேபி ஜெயிச்சிச்சு நம்பியிருப்பீங்களா நீங்க? அவனுக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. இங்கே திமுக ஒழிக்கணும், அதிமுக ஒழிக்கணும். ஒரே ஆளு இவன் இருக்கான், எடுத்துட்டா, இவனை மிரட்டி பண்ணிய வச்சுக்கலாம். அதான் நடக்க போகுது, அதான் பார்க்க போறீங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். நீங்க இதை பண்ணாம நீங்க மற்றது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. தொண்டனுக்கு என்ன சார் தெரியும்? என்ன தெரியும்? அவன் பூத்துல வேலை செய்வான், வாக்காளர்களை கொண்டு வருவான், எல்லாருக்கிட்டையும் ஆமா அக்கா தங்கச்சி மறந்துடாத அப்படின்னு ஓட்டு கேட்பான். சாதனைகள் புரிஞ்சுட்ட உடனே எப்படி நீங்க தோப்பீங்கன்னு கேட்கறேன். நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல சார் திமுக மீது. எந்த அடிப்படையில் ஆன்டி இன்கம்பன்சி? அதை நீ வழக்கு. நீயும் பத்திரிக்கையாளர், நானும் பத்திரிக்கையாளர். சொல்லு. பரந்தூர் விமான நிலையம் இருக்கு, தூய்மை பணியாளர் போராட்டம் இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்துல என்ன ஆச்சு? பரந்தூர் விமான நிலையத்துல யாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க? பரந்தூர் விமான ஓட்டு போட்டாங்க, கும்மிடிப்பூண்டில ஏன் ஓட்டு போட்டாங்க? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல நீங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன்ல, அனலைஸ் பண்ணி தான் நான் கேள்வி கேட்கிறேன். கும்மிடிப்பூண்டி பதிவானவே 2,35,000. விஜயகுமார் தாவேகா யாருன்னு தெரியாது அவருக்கு. 95,000 ஓட்டு. அதிமுக 66,000, திமுக வந்துட்டு 62,000. இதுக்கு நீங்க ரீசன் சொல்லிட்டீங்களா? பார்ப்போம். எல்லாமே ஒன்றும் சொல்ல முடியாது சார். அவங்க பரப்புரை பண்ண மாட்டாங்க, வேட்பாளர் யாரும் தெரியாது, பிகில் விஜய் சொன்னாரு, குழந்தைங்க சொல்லிச்சு, ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே தொப்பி போட்டுக்கிறது. ஸோ தொப்பிலாம் போட்டு தான் கண்ணால மறைச்சோம். இதெல்லாம் அது எடுபட்டு இருக்குல்ல சார் ஃபீல்ட்ல. விசிலுங்கிற ஒரு சின்னம், விஜய்ங்கிற ஒரு தலைவர், அவருக்கு இருந்த ஒன்னே அதுதான் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப சூரியன் இதெல்லாம் இல்லையா? அப்ப எப்படி இவங்களுடைய ஓட்டு அதிகமாச்சு? இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஓட்டு? 2 கூட்டணி சேர்ந்து எவ்வளவு ஓட்டு சார்? இவங்க வந்துட்டு ஒரு 1,58,000, இவங்க ஒரு 1,30,000. எவ்வளவு ஆச்சு? 2 கோடியே எங்கேயோ போதாது. அப்ப அப்படிலாம் ஒண்ணும் இங்க நடக்கல. அப்படி நடந்துருந்தா விஜய் ஸ்வீப். அதாவது அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் கன்னியாகுமரியில வேணான்ட்டாங்க, மயிலாடுதுறையில வேண்டாங்க, அங்கெல்லாம் வேணான்ட்டாங்க. இங்க வேணும்ன்றாங்களா இளைஞர்கள்? அங்க இருக்கிற பெண்கள்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க, இங்க இருக்கிற பெண்கள்லாம் வேணும்ன்றாங்களா? ஏன் அங்க விஜய் படம் எல்லாம் காட்டலையா? விஜய் பத்தி தெரியாதா? விஜய் கன்னியாகுமரியில இப்ப வரப்புரை பண்ணல, ஏன் அங்கெல்லாம் தோத்தாரு? ஆனா திருநெல்வேலியில வந்து சிட்டி அடிச்சிட்டாரு. எப்படிங்க அதெல்லாம்? ஒரு ஆர்டர் இருக்கணும்ல. there should have to be. நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, எப்போதுமே ஒரு தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா,
ஒரு பேட்டர்ன் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இப்படிதான் அப்படின்ற மாதிரி வரும். ஒரு இடத்துல 36,000 ஓட்டு, ஒரு இடத்துல 18,000 ஓட்டு. ஆனால் ஜெயிக்கிற கட்சி ஒன்றா தான் இருக்கும். இப்போ போன முறை பார்க்கணும், அப்படியே கொங்கு மண்டலம் அதிமுக, ஆமாம் அந்த ஸ்ட்ரென்த்து அடிச்சாங்க 75 இடம், ரைட்டுங்களா. இந்தாண்ட பக்கம் வந்தீங்கன்னா வன்னியர் பெல்ட் அங்கே அடிச்சாங்க, ரைட், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் காரணம் அறிவு தெரியும். இப்போ சொல்லுங்க என்னன்ட்டு, எதுவுமே கிடையாது. ஆனால் விஜய் ஜெயிச்சுட்டார். எப்படி நீங்க அது நடந்து போச்சு. விஜய் முதல்வர் ஆயிட்டாரு, அவர் என்ன சாதிக்க போறாரு அது அப்பாற்பட்ட பிரச்சனை. நீங்க அனலைஸ் பண்றீங்களே, உங்களுக்கு எங்க அடிப்படை வெறும் எண்ணிக்கை வச்சு அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க யுவர் நோவேர். இது மட்டும் இல்ல, அடுத்த முறை அண்ணாமலையினுடைய வெற்றியையும் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கு. திமுக என்ன சதவீத அனுபவ படிப்பு எடுத்துக்க வேண்டியது இருக்கு? நீங்க விட்ட விஷயம் இதுதான்றேன் நான். இவிஎம் விட்டுட்டீங்க, தேர்தல் ஆணையத்தை விட்டுட்டீங்க. தொடர்ந்து எஸ்ஐஆர் படிவத்தில் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துலையும் பண்ணான். பீகார்ல பண்ணும்போது அப்படி எழுதுனா, இங்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இவர் என்ன சொன்னார், எடப்பாடி பீகாரை பத்தி எல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டை பத்தி கேளுங்க, நான் பேசுறேன்னாரு. அங்க பண்ணது இங்க பண்ணுவான்னு யோசிச்சாரு அவரு. நம்ம கூட்டணி ஆட்சி தானே, நம்மளை ஜெயிக்க வைப்பாங்கன்னு வச்சாரு. எப்படி கவுத்தாம் பாருங்க. அவன் ஒரு இடம் தான், ஆனா நீ எவ்வளவு இடம்? 47 இடம். அதிமுக எப்படி ஜெயிச்சுது? அதிமுக இவ்வளவு நடந்தும் கூட மக்களவை தேர்தலில் வாங்கின ஓட்டை வாங்கிட்டாங்க. இப்போ அதிமுக இவ்வளவு தூரம் அடிபட்டும் கூட இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இவிஎம் பயன்படுத்தும் போது இது ஏன் உலக நாடுகளில் பயன்படுத்தப்படலை? மோடியை வச்சுக்கிட்டு அவர் திட்டுறாரு ட்ரம்ப். அதை வச்சுட்டு எல்லா ஃபோர்ஜரியும் பண்ணலாம் அப்படின்றாரு இவரை காட்டி. அங்க இருந்த அந்த ஒரு பெரிய தொழில் அதிபர், யார் அவரு, இந்த கார் கம்பெனி தயாரிக்கிறார், அவர் சொல்றாரு, இது ஏஐ காலத்துல நீங்க இவிஎம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அவங்கெல்லாம் பேசுறாங்க, அந்த முதல்ல சொல்லுங்க நீங்க பார்ப்போம். அவங்களாம் இருக்கிற இடம் வந்துட்டு இந்தியாவோட பெரிய இடம், இந்தியாவோட பெரிய பொருளாதாரம். அது இந்தியாவுடைய பட்ஜெட்டை விட அவன் போடுற எலான் மஸ்கனுடைய பட்ஜெட் பெருசு தெரியுமா? ஏன் அவன் இவிஎம் பத்தி பேசுறான்? அப்படியே எப்படா இதெல்லாம் நம்பிக்கிட்டு ஏமாந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறான். இந்த நாட்டில் 40 வழக்குகள் இது தொடர்பாக தேர்தல் ஆணையமும் இந்த இவிஎம் மேலேயும் கேஸ் போட்டிருக்கிறாங்க. நான் எஸ்ஐஆர் எக்ஸ்க்ளூட் பண்ணி சொல்றேன். அப்போ இதெல்லாம் கவனம் செலுத்தாம தேர்தலில் நீங்க இவ்வளவு சாதனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தோக்குறீங்க அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது? இப்போ கேட்டு பாருங்க, மறுநாள் எதிர்த்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறேன் இண்டிவிஜுவலா. எனக்கு தெரில எப்படி ஜெயிச்சான்னு தெரில, நாங்கள் ஒன்றும் ஓட்டு போடல, பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க அதெல்லாம் உண்மை, ஆனால் நாங்கள் போட்டதுன்னு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யதார்த்தத்தில் கள நிலவரன்றது இப்படிதான், இதுதான் நீங்கள் பேசணும். அதை விட்டு கட்சிக்குள்ளே ஆராயிறது, கட்சி அவன் ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் வந்துட்டு போட்டு கொடுப்பான், குறை சொல்லுவான், இதுதாங்க ரிப்போர்ட்டாக வரும். இதை வச்சு நீங்கள் போனீங்கன்னா அண்ணாமலையினுடைய வெற்றியை எதிர்கொள்ள தயாராகிடுங்க. அவ்வளோதான். குறிப்பாக அந்த கலாய்வில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10 துணை பொதுச்சாளர் நியமிக்க போறதாகவும் மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை உயர்த்த போறது, இளைஞர்கள் முக்கியத்துவம் சொல்லி சில முன்னெடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா? இது திமுகவில் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சார்? அதை விடுங்க சார், சாதனை பண்ணீங்க. இவ்வளோ இளைஞர்கள் போனாங்க, இவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஆனாங்க, இவ்வளோ பேர் படிக்க போனாங்க, இவ்வளோ பேர் உதவித்தொகை கொடுத்துருக்குறீங்க, ஃப்ரீ பாஸை கொடுத்துருக்குறீங்க, இவ்வளோ கொடுத்துருக்குறீங்க. மக்கள் நல திட்டங்கள் தானே அதெல்லாம். இதெல்லாம் இளைஞனை தொடவே தொடாதா? தமிழ்நாட்டோட இளைஞர்லாம் முட்டாளாயிட்டானா? இளைஞரை முழுசா பயன்படுத்தல திமுக, அப்படி குற்றச்சாட்டுமே இருக்கு. இளைஞன் சொன்னாதான் ஓட்டு போடுவீங்களா நீங்க? ஏங்க, டிவியில பாக்குறீங்க, பேப்பர்ல படிக்கிறீங்க, சமூக ஊடகங்கள்லாம் பாக்குறீங்க, இவ்வளவும் இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்காதப்பறம் இளைஞர் மட்டும் வந்துட்டு சொல்லிட்டா வந்துடுவாங்களா? இல்ல எந்த இளைஞன் வந்துட்டு தாவேக்காக பேசணும் சொல்லுங்க பாவம். விஜயே வந்துட்டு 53 வயசு ஆளு, அவர் வரட்டுன்னு கத்தினாரு. அவரு கான்பிடென்டா அவர் பேசினாரு. அவரு கான்பிடென்டா இருங்க அப்படின்றத கடிச்சு சொல்லுவாரு. மற்றபடி வரட்டுன்னு கத்தினாரு. அவரு தொண்டையெல்லாம் எப்படி நரம்பு புடைய கத்தினாரு அவரு. அதனால பீட்டிங் அரௌண்ட் புஷ்ன்றாங்க இல்லையா, புதர்ல உள்ள இருக்கா இல்லையான்னு தெரியாதே போட்டு சுத்தி அடிச்சுட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி கதை இது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணவே தேவையில்லை. இவ்வளவுதான் முடிவு. ப்ராசஸ், எலக்டோரல் ப்ராசஸ் அது முதல்ல பண்ணுங்க. பொது விநியோக கடைக்கு நீங்க போறீங்க, டிஓசிஎஸ்க்கு போன உடனே நீங்க எது செக் பண்ணுவீங்க? எடை சரியா இருக்குன்னு செக் பண்ணுவீங்கல்ல. எடையே தப்பா இருந்ததுன்னா அப்புறம் எங்க அதுல ஒழுங்கு இருக்கும்? இங்க அதான் இவங்க எடையை செக் பண்ணாத இருப்பு எவ்வளவு இருக்குது, எவ்வளவு போட்ட எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எடையை போடுறான் முதல்ல, எடையே தப்பு. அவன் வந்தானா லேபர் ஆஃபீஸ் வந்தானா எடுத்தோடனே குண்டு திருப்பி பார்ப்போம். அங்கே முத்திரை போட்டிருக்கிறேன் அவன் பண்ணுவான், ஈயத்தை காய்ச்சி ஊற்றி அதில் ஒரு முத்திரை. என்னது இது? அப்புறம் என்ன பண்ணுவோம், தட்டை இப்படி திருப்பி பார்ப்பான். நீ எலக்ட்ரானிக்ஸ் வச்சுட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, நேரம் வந்துடும், லேடி எல்லாத்தையும் எடுக்கணும், எடுத்து அழிச்சிட்டு ஒன்று வைப்பான். வச்சுட்டு அவன் வச்சுட்டு இருப்பான் ஒரு குண்டு, அதை வச்சுட்டு 500 வைப்பான்.
500 காட்டுதான் 490 காட்டுதான்னு பார்ப்போம். இவ்வளவு தூரம் அரசு ஊழியர்கள் எல்லாரும் பண்றாங்க. நீங்க அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியா இருந்த மதன் பி லோகு, அதே மாதிரி ஊழல் தடுப்பு ஆணையத்தினுடைய தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற வஜாஹத் அபிபுல்லா, இந்த நாட்டினுடைய மதிப்பிற்குரிய IAS அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்ற MG தேவசகாயம், இன்னும் ஏராளமான பத்திரிகைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன் சொல்லி போட்டு தேர்தல் ஜனநாயகத்தை பத்தி ஒரு பெரிய ரிப்போர்ட்டே கொடுத்தாங்களே. இருக்கு பாருங்க, எலக்டோரல் டெமோக்ரஸி, எவ்வளவு பெரிய புத்தகம் அது. உலகத்தினுடைய எக்ஸ்பர்ட் எல்லாம் எடுத்து எழுதுனது. இந்த தேர்தல் ஆணையத்தில் டேவிட் டிட்டில் அப்படின்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பரப்புரை பண்ணிக்கிட்டு அவார்டே வாங்கின ஒருத்தன் தேர்தல் ஆணையத்தில் லெட்டர் எழுதுறா, என்ன அடிப்படையில் இதை பயன்படுத்துறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய ஹரிஷ் கே, ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர், அவர் வந்துட்டு போயிட்டு தேர்தல் ஆணையத்திலே போயிட்டு அதை ஹேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்டு வந்திருக்காரு. இந்த நாட்டினுடைய பத்திரிகைகள் பேசுறது பேசுறேன், நீங்க பேசணும்ல கட்சிக்காரங்க, பேசவே இல்லையா? நீங்க பேசாத மக்கள் கிட்ட போயிட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா, கட்சிக்காரன் பணியாற்றுறாங்களா இல்லையா அப்படின்றது. கட்சிக்காரன் ஒரு இடத்துல 2000 ரூபா கொடுக்குற இடத்துல 2000 ரூபா கொடுப்பான், ஒரு இடத்துல 1000 ரூபா அவங்க கிட்ட 1000 ரூபா கொடுப்பான், இவ்வளவுதானே. இதுக்கு மேல ஒன்றும் கட்சிக்காரன் பண்ண மாட்டான். மற்றபடி எல்லாம் ஒர்க் பண்ணா எனக்கு தெரியும். எஸ்ஐஆர் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இவங்க கூட சொன்னாங்களே தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்க, அந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டு போட்டாங்க, 12 மணி வரைக்கும் அவங்க போட்டு முடிச்சாங்க. அனைத்தும் போய் என் வீட்டுக்கு எதிரில் பூத் இருக்குது. நான் இங்கேருந்து நியூஸ் 18 போகிற வழி 6 பூத்தை நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல இளைஞன் இல்லை, ஒரு போடலாம் கையில் இல்லை, எல்லாம் காது குத்தல், எல்லாம் ஹைப்பு. இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பிளைண்டாக அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. எனக்கு வந்துட்டு திமுக தோத்துச்சு, விஜய் ஜெயிச்சாரு, அதெல்லாம் பற்றில எனக்கு ஒரு விஷயத்த சந்தோஷம். பிஜேபியே பண்ண குளறுபடி பிஜேபிக்கு எதிரான ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் கொண்டாந்துருச்சு, எனக்கு ஹாப்பி. ஏன்னா விஜய் என்ன சொன்னாரு, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. இதுதானே நான் வந்துட்டு உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கே காரணம். அதிமுக அழியுது அப்படின்னோம்னா அந்த இடத்துல இன்னொரு தமிழன் கட்சி வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் விஜய் ஆதரிச்சேன் ஆரம்பத்துல. புரியுதுங்களா? அது செட் ஆயிடுச்சுல்ல. இப்போ டிவிகே டிஎம்கே தானே, ஒன்று தாவேகால போய் சேர்றான், இல்லை டிஎம்கேல வந்து சேர்றான், சரிதானா? அப்போ ஒரு ஃபேக்ட்ஃபுல் அனாலிசிஸ் தேவை. ஏன் திமுக வந்து சேர்றான்? இந்த கட்சி நிலைக்கும்னு நம்புறான். ஏன் அதிமுக விட்டு விலகுறான்? அவனுடைய தலைமை இதுக்கு மேல அந்த கட்சியை பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி நோக்கி கொண்டு போகாது அப்படின்னு நம்புறான், நினைச்சிட்டான். ஸோ இந்தாண்ட வரான், தாவேகால வந்து சேர்றான். ஏன்? அது ஜெயிச்ச கட்சி, சம்பாதிக்கணும் அடுத்தபடியா. அங்க வேட்பாளர்கள் இல்லை, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, MP தேர்தல் வரப்போகுது, அங்க போட்டு அடிச்சிடலாம், நவுத்திடலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்துருக்குறான். ஏன்னா தாவேகால நின்னவங்க பாதி பேர் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க, அதுவும் தெரியும் உங்களுக்கு. துண்டை மட்டும் போட்டால் அந்த கட்சிக்காரன் ஆகிடலாம் அன்னைக்கு. இவ்வளோதான். நீங்க எந்த ஒரு இஷ்யூலையும் ஒரு ஃபேக்ட்ஃபுல் அனாலிசிஸ்க்கு நீங்க போகல அப்படின்னோம்னா, ஃபேக்ட்ஃபுல் அனாலிசிஸ், நிஜத்தின் அடிப்படையை கொண்ட ஒரு பகுப்பாய்வு செய்ய தவறிவிட்டீர்கள் என்றால் யூ வில் பி மிஸ்கைடட் ஃபார் எவர். அது உங்களை கடைசி வரைக்கும் திசை திருப்பி தவற கொண்டு விடும். ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார்.